இந்தியாவோட மிகப்பெரிய படைப்பான கல்கி 2898 மூவி ரிலீஸ் ஆக போகுது. வெளிநாட்டில் ஒரு சென்சார் போர்டு தலைவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, இவ்வளோ நீண்ட நெடிய கதையை அந்த 3 மணி நேரத்துக்குள்ளே ரொம்ப சுருக்கிற மாதிரி இருக்குது, பொழுதுபோக்கான அம்சம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இந்த புத்தகத்தை படிச்சுட்டு ஸ்க்ரீனில் பார்க்குறதே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா ஒருத்தர் படிக்கிறப்போ ஒரு எமோஷன்ஸ் ஃபீல் பண்ணுவாங்க, ஒரு இமேஜினேஷன்ஸ் அவங்களுக்கு வரும். ஆனால் இப்போ வந்த இதிகாச புராண கதைகள் எல்லாமே அந்த மாதிரி இல்லை. டப்பிங் ஒரு மாதிரி என்னமோ அது என்ன சொல்கிறது, செட் ஆகாத மாதிரி தோணுது எனக்கு. ஜாலியாக ஒரு மாட்டுக்கு சுற்றிட்டு இருக்காரு, அவரை தூக்கி உள்ளார விடுறாங்க, எதுக்கு வராருன்னு தெரியல. ஒரிஜினல் கதை எடுத்தாலும் சரி, இல்லை நார்மல் இவங்க ஒரு கதை எடுத்தாலும் சரி, இந்த பிரம்மாண்டத்தை தவிர்த்துட்டு அந்த கேரக்டருக்குள்ளே ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் அது வந்து வெற்றி அடையும். இப்போ அப்படியே நீங்கள் அந்த டைட்டில் கார்டு பார்த்தா டியூன் மாதிரி இருக்குது, உள்ளார போனால் நிறைய ஹாலிவுட் படம் தான் ஞாபகத்துக்கு வருதே தவிர கல்கியை மறந்துடுறோம். ஆனால் இது பிரபாஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆச்சரியமாக இருக்கு. ஏன்னா அவருக்கு பெருசாக படங்கள் ரொம்ப ஹிட் இல்லை, அவருக்கு பெரிய அளவுக்கு இப்படி இறங்கி நடிப்பார் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சீனில் பார்க்க முடியல. ஆனால் இவ்வளோ பெரிய படத்தை தயாரிக்கிறப்போ அது எப்படி இருக்கும்ன்றது அதான் இந்த படத்தில் இன்னொரு அதான் இயக்குனருக்கு ஒரு பெரிய அழுத்தம் இருந்திருக்கும். பிரபாஸ் வந்து ஒரு பெரிய ஹீரோ அப்படிங்கிற மாதிரி, அடுத்து அமிதாப் அவர் சூப்பர் ஸ்டார், இதுக்குள்ளே கமல் வர்றாரு, தீபிகா படுகோன், இப்படி இருக்கும்போது இவங்களை வச்சு அந்த மெயின்டைன் பண்ணி கதையை எடுத்துகிட்டு போகிறது இருக்குல்ல, அதில் ரொம்ப ப்ரெஷர் இருந்திருக்கும். அதெல்லாம் தாண்டி இவங்க எல்லாரும் ஓகே பண்ணிருக்காங்க, ஆனால் அந்த கதையில் நம்பி தான் வந்திருப்பாங்க. இந்தியாவோட மிகப்பெரிய படைப்பான கல்கி 2898 மூவி ரிலீஸ் ஆக போகுது. ரசிகர்களிடையே பெரிய வரவேற்பு இருக்குது. ஸோ எப்படி இருக்க போகுது, என்ன இருக்க போகுது? கல்கி ட்ரெயிலர் பார்க்கும்போது, அதாவது இந்த இதிகாச புராண கதைகள் வந்து கொஞ்சம் பிரமிப்பாக அப்படி இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சுது பார்க்கும்போது. ஆனால் நேற்றைக்கு வந்த வரைக்கும் என்ன அப்படின்னா, வெளிநாட்டில் ஒரு சென்சார் போர்டு தலைவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, இவ்வளோ நீண்ட நெடிய கதையை அந்த 3 மணி நேரத்துக்குள்ளே ரொம்ப சுருக்கிற மாதிரி இருக்குது, பொழுதுபோக்கான அம்சம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. அதாவது படத்தில் நடித்த பிரபாஸுக்கும் தீபியாவுக்கும் அதிர்ஷ்டம் இல்லை, அதாவது மேக்சிமம் இது வந்து நஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்லியிருக்காரு. மேபி எனக்கு தெரிஞ்சு அவருக்கு இந்த இந்தியாவோட மித்தாலஜிக்கல் ஸ்டோரிலாம் அவருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அதே ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் வந்து ஃப்ரீ புக்கிங்கில் 40 கோடி வந்திருக்கு. நார்த் அமெரிக்கா ப்ரீ சேல்ஸே $3 மில்லியன் வந்திருக்கு. ஆனால் இப்போ உள்ள ஆடியன்ஸுக்கு, இப்போ இந்த கல்கி பார்க்க போகிறவங்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த கதை தெரியும்? இப்போ பொன்னியின் செல்வன் வரும்போது நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணாங்க, புக்கில் உள்ள மாதிரி இல்லை. ஆனால் புக்கில் உள்ள மாதிரி எடுக்கணும் அப்படின்னா இந்த தூர்தர்ஷனில் வரும்ல, முன்னாடி 800 எபிசோட் தான் எடுக்கணும். ஏன்னா அவ்வளோ லென்த்தான ஸ்டோரியை அவ்வளோ அந்த 3 மணி நேரத்தில் சொல்கிறது ரொம்ப கஷ்டம். இன்னொன்று வந்துட்டு இந்த மகாபாரதம் ஈவெண்ட்லாம் வந்துட்டு நிறைய இந்த கல்கிக்குள்ளே வருது. ஸோ இந்த புத்தகத்தை படிச்சுட்டு ஸ்க்ரீனில் பார்க்குறதே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா ஒருத்தர் படிக்கிறப்போ ஒரு எமோஷன்ஸ் ஃபீல் பண்ணுவாங்க, ஒரு இமேஜினேஷன்ஸ் அவங்களுக்கு வரும். ஸோ எல்லாமே மேட்ச் பண்ணுற மாதிரி அந்த ஸ்க்ரீன் பிளே இருந்தால் தான் வந்துட்டு படமுமே நல்லா போகும். ஸ்பைடர்மேன்லாம் பார்க்குறோம்ல, அது ஒரு கற்பனை தாண்டி இருக்கிறதுனால அது நல்லா இருக்குது. ஆனால் இது வந்து உண்மை கதை ஒரு இடத்துல நடந்தது அப்படின்னு சொல்லும்போது அதை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த நம்புறதுக்கான விஷயம் இருக்குங்கள, அது மாதிரி படம் இருந்தாலும் ஓகே. ஆனால் இப்போ வந்த இதிகாச புராண கதைகள் எல்லாமே அந்த மாதிரி இல்லை. இப்போ லாஸ்ட்டாக கூட ஆதிபுருஷ் வந்தப்போ தியேட்டரில் ரொம்ப எம்டியாக தான் இருந்தது. அது என்ன அப்படின்னா, அதான் சொல்கிறோம்ல, படிச்சுட்டு போனாலுமே நிறைய எதிர்பார்த்தது, அனுமனுக்குன்னு ஒரு சீட்டெல்லாம் ஒதுக்குனாங்க, ஆனால் அங்கே யாருமே இல்லை. அந்த படத்துக்கு அந்த கதையை படித்தவங்களும் வந்தாங்க, அப்புறம் தெரியாமல் இது எப்படி இருக்கும், பிரபாஸ் நடிச்சிருக்காரு, பாகுபலிக்கு பிறகு அவர் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஒரு ஆள் அப்படின்ட்டு போனவங்களுக்கும் அது ஏமாற்றம் தான் கொடுத்து, ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தா கூட படம் ஹிட் ஆகிருக்கும். இப்போ அந்த மாதிரி வந்து கல்கி வந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சில பேச்சுகள் வருது. ஏன்னா பாகுபலியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கதையை அவர் ராஜமௌலி எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ ஒரு டைட்டில் ஒரு சாங்கோட பின்னாடி அப்படியே அனிமேஷன் போகும், அது பார்க்குறப்பவே நம்மளுக்கு புரிஞ்சிடும். 5 மினிட்ஸ் அந்த சாங் ஓடினாலும் டக்குன்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியும், இதுதான் நடக்க போகுது, இதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ 1 இயர் கழிச்சு ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதனோட கண்டினியூஷன் எப்படி இருக்குன்றதை வந்துட்டு அழகாக பண்ணியிருப்பார் படம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி. அதே மாதிரி கல்கி கதை வந்துட்டு நிறைய மகாபாரதத்தோட ஈவெண்ட் வருது, அஸ்வத்தாமா உள்ளார வர்றாரு, நிறைய கேரக்டர்ஸ் வரப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி டைட்டில் வச்சு ஒரு அழகான ஒரு எமோஷனல் சாங்ஸோட இந்த அனிமேஷனோட இப்படிலாம் இருந்தது, இங்கேருந்து தான் கதை ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு ஆரம்பித்தாங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதில் ஒவ்வொருட கேரக்டரும் வந்து அப்படியே அழகாக வடிவமைச்சிருக்காங்க. அந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை சொல்லுவாங்கல்ல, அது எல்லாமே சூப்பராக இருக்கும்.
அதாவது எல்லாமே வந்து டப்பிங்கோட தமிழ் படம் பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ஒத்து போயிருக்கும். அந்த அளவுக்கு. ஆனா இதுல வந்து எனக்கு தெரிஞ்சு பாகுபலி தான் ஒரே படம் வந்துட்டு தெலுங்கு மூவி வந்துட்டு ப்ராப்பரா தமிழ்ல டப் ஆனது. ஆமா, அது இல்லாம மேக்சிமம் வந்து ஒரு படத்தோட பிரம்மாண்ட வெட்டினா செகண்ட் பார்ட் வந்து ரொம்ப சொதப்பி இருக்கும். ஆனா செகண்ட் பார்ட் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ரொம்ப சூப்பரா இருந்தது. அதுக்கான லீடு கொடுத்தாங்கல்ல, அந்த கட்டப்பாயன் பாகுபலியை கொண்டாடுன்னு, அதுவே பெரிய விஷயமா இருந்தது. ஆனா கல்கில எப்படின்னா பிரபாஸோட கேரக்டர் பார்த்தா அது காமெடியா இல்ல சீரியஸா அதுதான் புரிய மாட்டேங்குது. தெரியல. டப்பிங் ஒரு மாதிரி என்னமோ அது என்ன சொல்றது செட் ஆகாத மாதிரி தோணுது எனக்கு. ஜாலியா ஒரு மாட்டுக்கு சுத்திட்டு இருக்காரு, அவரை தூக்கி உள்ளார விடுறாங்க, எதுக்கு வராருன்னு தெரியல. ஒரிஜினல் கதை எடுத்தாலும் சரி இல்ல நார்மல் இவங்க ஒரு கதை எடுத்தாலும் சரி, அந்த பிரம்மாண்டத்தை தவிர்த்துட்டு அந்த கேரக்டருக்குள்ள ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் அது வந்து வெற்றி அடையும். இப்போ இன்னொன்று, இந்த 3 மணி நேர படத்துல அஸ்வத்தாமாவோட கேரக்டரு இல்லை கல்கியோட அம்மா சுமதி அவங்களோட கேரக்டரோட பேக் ஸ்டோரி, அப்புறம் பிரபாஸ் எங்கேருந்து வந்தார் அவரோட பேக் ஸ்டோரி, இது எல்லாத்தையுமே வந்துட்டு வாய்ஸ் ஓவர் மாதிரி பண்ணிட்டாங்கன்னா படம் கண்டிப்பாக சொதப்பிடும் எனக்கு தோணுது. அதாவது அங்கங்கே வந்தால் பிரச்சனை இல்லை, இப்போ படம் ஃபுல்லாகி வரும்போது கதை வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு புராண கதைகள் எடுக்கும்போது ஏற்கனவே நம்ம படிச்சுட்டு தான் வந்திருக்கோம். அதாவது வர்ற ஆடியன்ஸ் எல்லாரும் படிச்சுட்டு வந்தாங்கன்னா திருப்பி வாய்ஸ் ஓவர் அப்படிங்கிற மாதிரி வரும். சப்போஸ் இந்த வாய்ஸ் ஓவர் இல்லாமல் கதை வரும்போது நம்ம இது புத்தகம் மாதிரி ஒவ்வொரு பேஜா நம்ம புரட்ட முடியாது. ஏன்னா வரதே வந்துட்டு அந்த பெரிய பெரிய பிரம்மாண்ட விஷுவல்ஸ்க்காக தான் வருது. அதே மாதிரி அந்த பிரம்மாண்டம் ஃபுல்லா வந்தாலுமே அந்த ஒவ்வொருத்தரும் நினைச்சு வந்திருப்பாங்கல்ல, இந்த கேரக்டர் இப்படி ஒரு விஷயம் இருக்கு, அந்த கேரக்டருக்குள்ள இந்த விஷயம் இருக்குன்னு. அது இல்லாம எம்டியா இருந்ததுன்னா அதுவும் போர் அடிக்கும். ஆனால் வந்து கல்கி மேலே ஒரு ஃபஸ்ட்டு வந்து படம் ஷூட் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஆரம்பித்தப்போ ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது இல்லை. அது வந்து இப்போ ஃபஸ்ட் டீசர் வந்த பிறகும் செகண்ட் ட்ரைலர் வந்தது பிறகும் அந்த எதிர்பார்ப்புனா கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தோணுது. என்ன பண்ணிச்சிருப்பாங்கள படத்தில் தெரியல. இப்போ லேட்டஸ்ட்டாக கூட கமலோட கேரக்டர் வந்து ரொம்ப ட்ரோல் செய்யப்பட்டது. ஏன்னா ப்ரோ அது வந்துட்டு அந்த விஷுவல்ஸ் பார்க்குறப்போ புதுசாக ஒன்று பண்ணியிருக்காங்களேன்ற மாதிரியே ஃபீல் ஆக மாட்டேங்குது. அப்படியே நீங்கள் அந்த டைட்டில் கார்டு பார்த்தா டியூன் மாதிரி இருக்குது, உள்ளார போனால் நிறைய ஹாலிவுட் படம் தான் ஞாபகத்துக்கு வருதே தவிர கல்கியை மறந்துடுறோம். இப்போ பிரபாஸுக்கு வந்து நார்மலாகவே நடித்த படங்கள் எல்லாமே பெருசிய அளவில் போகல. இந்த படமே 600 கோடி பட்ஜெட்டு, ஆனால் 800 கிராஸ் பண்ணாதான் லாபம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. 2015 பாகுபலி பண்ணார், 17 பாகுபலி 2 வந்தது, அப்புறம் ஒரு கேப் எடுத்து சாகோன்னு ஒன்று பண்ணார், உங்களுக்கு தெரியும் பாலிவுட்டில் பண்ணார், பெருசாக அது வந்துட்டு போகலை. அதை விட்டுட்டு ராதேஷாம் போனார், அதுவும் பெருசாக இல்லை. அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆதிபுருஷ் வந்தார், அதுக்கப்புறம் சலார் வந்தார். எனக்கு தெரிஞ்சு பாகுபலி 2க்கு அப்புறம் சலாருக்கு கொஞ்சம் வரவேற்பு இருந்தது, பாக்ஸ் ஆஃபீஸும் கொஞ்சம் கூடுதலாக இருந்தது. ஸோ பிரபாஸ் திரும்ப வராரா பாக்ஸ் ஆஃபீஸ்க்குள்ளன்ற மாதிரி இருக்கு. இல்லை, எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு டைரக்டர் ஒரு கதையோட ஒரு ஸ்டோரியில் பிரபாஸ் நடிக்கும்போது அந்த படம் தான் ஹிட் ஆகுது. நல்ல ப்ராப்பரான ஒரு ஸ்க்ரீன் பிளே. பிரபாஸ்னாலே பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்னு நம்புறாங்களா, இல்லை வேறு எதுவும் பிரபாஸுக்கு வந்து ஒரு பயங்கரமாக அந்த படத்தில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி படங்கள் அதுக்கு பிறகு இல்லை. பாகுபலிக்கு பிறகு பாகுபலியிலே வந்து கதை தான் இருக்குது. இப்போ பாகுபலியில் பிரபாஸ் இல்லாமல் வேற யாரும் நடிச்சிருந்தா கூட அந்த படம் வந்து போயிடும், ஹிட்டாக தான் இருக்கும். டெஃபினட்டா போயிடும். அந்த கேரக்டர் அப்படி டிசைன் பண்ணி வச்சிருந்தாங்க. ஒருவேளை வந்து அதுக்கு பிறகு ராஜமௌழி மாதிரியான ஒரு டைரக்டரை வந்து படம் பண்ணுறதுக்கு மிஸ் பண்ணிட்டாரோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. எனக்கு அதனால தான் நான் நினைக்கிறேன் நாக அஸ்வின் வந்துட்டு கல்கியை மட்டுமே பேஸ் பண்ணி போகாமல் சுப்ரீம் யாஸ்கின்னு சொல்லிட்டு கமல்ஹாசன் சாரை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம், ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வேர்ல்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஸோ அதுவே திரும்ப எடுத்து வைக்காம நம்ம ஒரு ஃபிக்ஷனலாக உள்ளார ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுமோன்னு பண்ணுறாருன்னு தோணுது. கமலை வச்சு என்னன்னாலும் பண்ணலாம் அப்படிங்கும்போது அது கொஞ்சம் அப்படி ஒருவேளை அவர் எடுத்திருந்தாருன்னா அது நல்லா தான் இருக்கும். இப்போ நம்ம சீரியலில் ராமாயண மகாபாரதம் வந்துட்டு ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ அதே தான் திரும்ப எடுக்கிறாரு ஆதிபுருஷில், அதே தான் திரும்ப பார்க்க போகிறோம். நம்ம பெருசாக வந்துட்டு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஒரு உண்மை கதை நீங்கள் சொல்லும்போது சில பேர் அதை அப்படியே நம்பி வர்றாங்கல்ல, அவங்கள ஏமாத்தாமையும் இதில் எடுக்கணும். அது இல்லாமல் அதில் அவங்க மட்டும் இல்லை, இப்போ உள்ள ஆடியன்ஸும் வர்றாங்க. அப்படிங்கும்போது அவங்களையும் இதில் நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இதை தாண்டி ஒரு பெரிய பிஸ்னஸ் ஒன்று இருக்குது. இன்னொன்று ப்ரோ, லைக் பிரபாஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கிரிப்ட்ஸ் சூஸ் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பெரிய பெரிய டேரக்டர்ஸ் லைக் நம்ம தமிழில் எடுத்தோம்னா சங்கர், லோகேஷ், அட்லி, இந்த மாதிரி 200-300 crore வந்துட்டு பட்ஜெட்டில் படம் பண்ணுற டேரக்டர்ஸ் சொல்கிறேன் நான். அதே மாதிரி தெலுங்குல எடுத்துக்கிட்டோன்னா இவர் இருக்கார், ராஜமௌழி இருக்கார். அந்த மாதிரி இந்த மாதிரி டைரக்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு திருவிக்ரம், இவங்க எல்லாமே பிஸியாக இருக்கனால ஆல்ரெடி இவங்களுக்குலாம் லைக் என்ன சொல்கிறது, படம் கமிட் ஆகிறனால பிரபாஸ்க்கு வேறு வழி இல்லாமல் இந்த மாதிரிலாம் போகிறாரா? இல்லை, எனக்கு அப்படி தோணல. என்னன்னா இப்போ வந்து ரொம்ப ஒரு நல்ல கதையை எடுத்துக்கிட்டு ஒரு டேரக்டர் வர்றாருன்னா
இப்போ பாகுபலி மாதிரி ஒரு கதை அப்படிங்கும்போது அதில் வந்து பிரபாஸ் மட்டும் இல்லை எல்லாரோட கேரக்டரும் சரிசமமாக இருக்குது. இப்போ டக்குன்னு சங்கர் மாதிரி ஒரு ஒரு வெந்திரன் மாதிரி ஒரு கதை எடுத்து போனால் அது பிரபாஸில் பண்ண முடியுமா அப்படின்னா தெரியல. ஏன்னா அங்கே நடிப்புக்கான வேலையும் இருக்குல்ல. பிரபாஸுக்கு நீங்கள் பார்த்த வரைக்கும் என்ன, அதாவது இதில் பிரபாஸ் ரொம்ப பின்னிட்டார் அப்படின்னு பாகுபலி தவிர வேறு எந்த படத்தில் அப்படி நீங்கள் சொல்ல முடியும்? அதாவது நடிப்புக்கான விஷயங்கள் அது வந்து எப்படின்னா ஒரே மாதிரி ஆக்ஷன் ரோலாகவே இருக்குது. அப்படி ஆக்ஷன் ரோலாகவே பண்ணால் கூட இப்போ சலாரில் கூட ஒரே மாதிரி ரியாக்ஷன் தான் பெரிய ரோல் இருக்குது. படம் ஃபுல்லாக இப்போ வெரைட்டியாக பிரபாஸை பார்க்க முடியல. நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, இப்போ ஒரு பிரசாந்த் நீல் வந்துட்டு சலார் எடுத்தார். அவரால் வந்துட்டு ஒரு 100 கோடி 200 கோடிக்கு ஒரு ஸ்கிரிப்ட் சாலிடாக உட்காந்து பர்ஃபார்ம் பண்ண முடியும். பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு, லோகேஷ் ப்ரூவ் பண்ணியிருக்காரு, சங்கர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு, ராஜமௌழி ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஆனால் நீங்கள் கடைசி எடுத்த 4 படங்கள் பிரபாஸ்த்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி சக்ஸஸ் ஆனவங்களோ பண்ணவங்களோ கிடையாது. புதுசாக வந்து 400 கோடி 500 கோடிக்கு பட்ஜெட் பண்ணுறப்போ அது ஒர்க். இப்போ பிரபாஸ் மாதிரியான ஒரு ஆள் புது டேரக்டர் எடுக்கும்போது அவரோட மைண்டில் இவர் ஒரு பெரிய ஹீரோ, ஒரு பான் இந்தியா ஸ்டார் அப்படிங்கும்போது அவரை மேனேஜ் பண்ணுறதுல ஒரு கஷ்டம் இருக்கும் அப்படின்னு தோணுது. இப்போ ஓகே பண்ணிட்டாருன்னா ஓகே பிரபாஸே ஓகே பண்ணிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு கதைக்களத்தை அமைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அது வேற மாதிரி போயிடுது. ஏன்னா இவ்வளோ டைம் எடுத்தும் குறைஞ்சபட்ச படம் தான் வந்திருக்கு. ஆனால் அதுலேயுமே ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் பெருசாக இப்படி இருக்கும்போது இடையில ஒரு படம் தொடர்ந்து 4 படங்கள் தோல்வி அடையும் போது ஏதோ ஒரு படத்துக்கு வாங்கின சம்பளத்தை ஃபுல்லாக கொடுத்துட்டாரு. இப்போ ஒரு பக்கம் வந்து பிரபாஸுக்கு ஆடியன்ஸ் வரலாம், ஒரு பக்கம் தீபிகா படுகோனுக்கு வரலாம், ஒரு பக்கம் அமிதாப் வரலாம், இன்னொரு ஆடியன்ஸ் கமலுக்கு வரலாம். அப்படிங்கும்போது இதையெல்லாம் கனெக்ட் பண்ணுற விஷயம் இருக்குல்ல, இவங்க எல்லாம் ஒன்றா கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் அதில் இருக்குது அப்படின்னா அது சக்ஸஸ். ட்ரைலரில் பார்க்கும்போது தீபிகாவோட கேரக்டர் எமோஷனலாக கனெக்ட் ஆகுது, ரொம்பவே கனெக்ட் ஆகுது, ரொம்பவே அவங்க எமோட் பண்ணியிருக்காங்க. மியூசிக் இருக்குல்ல, மாதவா அந்த சாங் இருக்கு இல்லையா, அது நல்லா இருந்துச்சு. அது போகும்போது அந்த கதையோட தேடி போகிற மாதிரி ஒரு எமோஷனல் இருக்குது. ஏன்னா பிரபாஸ் வந்துட்டு எந்த பெரிய எல்லா சவுத் இந்தியன் ஸ்டார்ஸ்க்கும் அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு என்ஜாய் பண்ணுற ஸ்பேஸ் வந்துட்டு இந்தியில் அவருக்கு இருக்குது, பாலிவுட்டில் இருக்குது. கிட்டத்தட்ட அவரோட படங்கள் வந்து 100 to 150 கோடி அழகாக கலெக்ட் பண்ணுது. ஆனால் இது பிரபாஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆச்சரியமாக இருக்கு. ஏன்னா அவருக்கு பெருசாக படங்கள் ரொம்ப ஹிட் இல்லை, அவருக்கு பெரிய அளவுக்கு இப்படி இறங்கி நடிப்பார் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சீனில் பார்க்க முடியல. ஆனால் பிரபாஸ் வந்தாலே போதும் சில விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் அதிகமாக இருக்காங்க. இது ஒரு ஆச்சரியமாகவும் இருக்குது. பிரம்மாண்ட படங்களை தாண்டி பிரபாஸால நல்ல லோ பட்ஜெட் நடிக்க முடியும். ஆரம்பத்துலேயே நல்ல படங்கள் கொடுத்துருக்காரு. சங்கர் படத்தில் விஜய் நடிக்கிறாரு, விஜய்னாக்கு ஒரு வேல்யூ இருக்கும், சங்கர் படம்ன்ற ஒரு பிரமிப்பு இருக்கும், அதுக்கே ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் வரும். இந்த பக்கம் ராஜமௌழி படத்தில் வந்துட்டு இவர் நடிக்கிறார், ராஜமௌழிக்குனே ஒரு ஓப்பனிங் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நாக் அஸ்வின்னு வரப்போ பாதி பேத்துக்கு அது தெரியலையோ. அவருக்கு முன்னாடி உள்ள படங்கள் மகாநதின்னு ஒன்று சாவித்ரி அம்மாவோட லைஃப் எடுத்திருப்பாரு கீர்த்தி சுரேஷ் வச்சு. ஆமா, அது மாதிரி இருக்கும்போது அது ஒருவேளை வந்து இன்னொரு ஆச்சரியம் இப்படி எடுத்திருக்காரு. அப்படியே வந்து இவ்வளோ பெரிய படத்தை தயாரிக்கிறப்போ அது எப்படி இருக்கும்ன்றதா. அதான் இந்த படத்துல இன்னொரு அதான் இயக்குனருக்கு ஒரு பெரிய அழுத்தமும் இருந்திருக்கும். அதாவது இவ்வளோ இருந்திருக்கும் கண்டிப்பா. ஏன்னா இப்போ இந்த பிரபாஸ் வந்து ஒரு பெரிய ஹீரோ அப்படிங்கிற மாதிரி, அடுத்து அமிதாப் அவர் சூப்பர் ஸ்டார், இதுக்குள்ளே கமல் வர்றாரு, தீபிகா படுகோன், இப்படி இருக்கும்போது இவங்களை வச்சு அந்த மெயின்டைன் பண்ணி கதையை எடுத்துகிட்டு போகிறது இருக்குல்ல, அதில் ரொம்ப ப்ரெஷர் இருந்திருக்கும். அதெல்லாம் தாண்டி இவங்க எல்லாரும் ஓகே பண்ணிருக்காங்க. ஆனால் அந்த கதையில் நம்பி தான் வந்திருப்பாங்க. அதனால் இந்த இதுலாம் இதை வந்து ரொம்ப இவங்களே பெரிய ஸ்டார் தான், இதுக்கு மேலே எதுக்கு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கூட நினச்சிருக்கலாம். கல்கி வந்து வெற்றியோ தோல்வியோ இதில் ஒரு முயற்சி எடுத்தார் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் இதை ஏன் போய் பிரபாஸ் பண்ணார் அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு நேம் வந்துச்சுன்னா அடுத்த கஷ்டம். வெறும் பிரம்மாண்டத்தை மட்டும் நம்பி இல்லாமல் வேறு சின்ன சின்ன லோ பட்ஜெட் படங்கள் பண்ணால் மற்ற ஆடியன்ஸையும் அவர் கவர் பண்ணலாம்.